சிவா யூனியன் லீடரா? யூ வெயிட் அண்ட் see. அவனை இங்கிருந்து துரத்துறது தான் என்னோட முதல் வேலை. ஐயோ வேணாமா, மறுபடியும் ஸ்ட்ரைக்குன்னு ஆரம்பிச்சானுங்கன்னா பிசினஸ் ரொம்ப பாதிச்சிடும். டாடி, லீகலா போனா தானே இந்த கோஷம் போராட்டம் எல்லாம்? இல்லீகலா போனா யூ டோன்ட் வரி, இதை என்கிட்ட விட்டுருங்க. ஓகே லீடர் சார், நான் பாத்துக்கிறேன். சிவா வேற ஏதாவது எடுக்கணுமா? ஜகன் பிஷே ஏத்துட்டியா? எடுத்தாச்சு. வேற சரி, இம்பீரியல் 4 பீஸ், உட்லண்ட்ஸ்ல 8 பீஸ், அப்புறம் டஸ்ட்ல 10 பீஸ். இத சிதிக் பை வண்டியில ஏத்துரு. ஓகே சரிப்பா. சீக்கிரம் சீக்கிரம். சிவா சிவா, அட வா சிவா வா, முதல்ல கையை கொடு. சும்மா பின்னிட்டு இல்ல. எதுக்கு? அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்டுச்சு அதுக்கா? பின்ன அவ ஃபேக்டரியில காலடி வச்ச முத நாளே அட்டகாசமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு. அவ வயசு என்ன, நம்மால் வயசு என்ன? ஆனா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டே சிவா. அவளை காலில் உளுந்து மன்னிப்பு கேட்க வச்சிருந்தான்னு வச்சுக்கேன், இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது பாரு ரிச்சர்ட், கோஷம் போட கூட வாய திறக்காதவ நீ எல்லாம் இதை பத்தி பேசவே கூடாது. அந்த பொண்ணு தப்பு பண்ணிச்சு, மன்னிப்பு கேட்டுச்சு, அதோட விட்டுறணும். போ போ, வேலையை பாரு போ. என்ன சிவா என்ன எதிரி மாதிரியே பாக்குற? என்ன பாக்குற? அடிபட்டது நம்ம ஆளு, எனக்கும் தானே அவமானம். அந்த அக்கறையில பேசினா தப்புங்கிறிய? இல்லப்பா, பாதிக்கப்பட்டவரு அந்த சாரியில சமாதானம் ஆயிட்டாரு, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பேச வேண்டிய இருக்கு? ரிச்சர்ட், நடந்ததை மறந்துட்டு வேலையை பார்க்கறது தான் எல்லாருக்கும் நல்லது. கிளம்பு, வேலையை பாரு ப்ளீஸ். என்னப்பா சிரிக்கிற? இல்ல, வர வர நீ யூனிஃபார்ம் போட்ட முதலாளி ஆயிட்ட, அதை நினைச்சுதான் சிரிக்கிறேன். புரியல. எவனும் எந்த கருத்தும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவன் முதலாளி தானே. ஓ சார், உங்க கூட வியாக்கரணம் பேச எனக்கு நேரம் இல்லை, ப்ளீஸ் போங்க. சரிங்க முதலாளி. ஏ ஜகன். டேய் சிவா, ரொம்ப ஆடுற, உனக்கு இருக்குடா. இந்த கணக்கு எதுவுமே டேலி ஆகாது டாடி. What sort of vouchers are your accountants preparing? கணக்கு எதுவுமே சரியில்லை. வவுச்சர்ஸ்ல ஆர்டர் இல்லாம ஃபைல் பண்ணிருக்காங்க, ஒண்ணுத்துலயுமே சைன் இல்ல. ஹே, who are you man? சென்ஸ் இல்ல? பெர்மிஷன் கேட்காம உள்ள வந்து நிக்கிற, வெளியில போ. இல்ல மேடம், அந்த சிவா அவங்கள அவமானப்படுத்தினானே. ஓ, மறந்ததை ஞாபகப்படுத்த வந்திருக்கேன், ரைட்? Thanks a lot. Now get out. மடி, இவன் ரிச்சர்டு நம்ம ஆளு, நமக்கு வேண்டப்பட்டவன். அப்பா இவனை வெளியில போக சொல்லியாச்சு. போனானா இல்லையா? அவுட். Useless fellow. பூஜா, ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். யூனியன்ல இருக்கிறவங்க எல்லாருமே சிவாவோட சப்போர்ட்டர்ஸ் இல்ல. நமக்கு சப்போர்ட்டாவும் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒத்தந்தான் இவன். இவன் மூலமா தான் எனக்கு யூனியன்ல என்ன நடக்குது, அவங்க மூவ்மெண்ட்ஸ் என்னன்னு தெரிய வருது. He is my spy there. இப்படி எல்லாரும் எதிர்த்து பேசினேன்னா நாளைக்கு நமக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்கம்மா. ஐயோ, நான் யூனியனே வேண்டாங்கிறேன், நீங்க என்ன நம்ம ஆளு அவன் ஆளுன்னு? யூனோ, ஒருத்தனை அழிக்கிறதுக்காக நம்ம இன்னொருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணோன்னு வைங்க, அப்புறம் நாளைக்கே அவன் லீடரா வளர்ந்து அவனுக்குன்னு ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணி கோஷம் போராட்டம் ஆரம்பிப்பான். சோ எவனையுமே வளர விடக்கூடாது டாடி. லகான் எப்பவுமே நம்ம கையில தான் இருக்கணும். You understand that? Well, இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது, நான் செஞ்சு காட்டுறேன். டாய்ஸ் எல்லாம் இப்போ எதுக்குடா? நிறைய தான் இருக்குல்ல வீட்ல. டாடி, நான் எனக்காக கேட்கல, கார்ல வைக்கிறதுக்கு தான் கேட்கறேன். அதுக்கு தான் வாங்கி வாங்கி நீ விளையாடிக்கிட்டு இருக்க. கம்.
வினோத், இது ஸ்கூல் பேக் செக்ஷன். லாஸ்ட் வீக் தானே பேக் வாங்கினோம். வா போலாம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். அந்த பொம்மை எடுங்க. வச்சுருங்க, வேண்டாம். இது எடுங்க. இதுவா மேடம்? இது வேற பீஸ் இல்லையா? என்ன மேடம்? இல்ல இது மாதிரி இல்ல, இன்னொன்னு இது ஒரு இருக்கான்னு பீஸ் கேட்டேன். தான் இருக்கு மேடம். ஓகே, இது நான் எடுத்துக்கிறேன். ஓகே மேடம். இது எங்கே இருக்கட்டும், நான் வேற பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன். ஓகே மேடம். டாடி இத பாருங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? சரி, வாங்கிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ, இதுக்கு ஒரு பில் போட்டுருங்க. சாரி சார், இது அவங்க வாங்கிட்டாங்க. சரி, பரவாயில்ல, இது அவங்களுக்கே கொடுத்துருங்க. வா வினோத். ஹே நில்லு மேன். மீ? இத செலக்ட் பண்ணவன் நான். என்னமோ பிச்சை போடுற மாதிரி இத அவங்களே எடுத்துக்கிட்டோன்னு சொல்ற? இல்ல மேடம், நீங்களே எடுத்துக்கோங்க. ஷட் அப். உன் ஸ்டேட்டஸுக்கு நீ பெரிய மனசு பண்ணி எனக்கு விட்டு கொடுக்குற. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ட்ரைங். ஸ்டாப் இட். எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, அத நானே விட்டு கொடுத்தாதான் உண்டு. அடுத்தவங்க எனக்காக விட்டு கொடுக்கறது எனக்கு பிடிக்காது. You got it? இதுல கேஷ் கவுண்டர் அனுப்புங்க. அடிக்கடி என்கிட்ட மோதுற, இதுக்கு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. டாடி, யார் டாடி இவங்க? எதுக்கு உங்க கூட சண்டை போடுறாங்க? ஐ டோன்ட் நோ. வா போலாம். இப்போ எங்கண்ணா போயிட்டு இருக்கோம்? நீ கொஞ்ச நாளைக்கு சேஃப்டியா இருக்கணும்டா. அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். அண்ணே, அசிங்கமா இருக்குண்ணே. அந்த ராதாகிருஷ்ணனுக்கு பயந்துக்குன்னு வீடு வீடு அலையணுமாண்ணே? எதுக்குண்ணே? இதை பாருக்குண்ணா, கண்டதுக்கெல்லாம் நம்ம கோவப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் அந்த கோவத்துக்கே மரியாதை எல்லாம் போயிடும். இது நம்ம கோவப்படுற நேரம் இல்லை, பொறுமையா இருக்க வேண்டிய நேரம். அண்ணே, நீங்களாண்ணே இப்படி பேசுறீங்க? எல்லாத்தையும் மறந்துட்டீங்களாண்ணே? அந்த ராதாகிருஷ்ணன் நம்ம தம்பியை துடிக்க சாவடிச்சவண்ணே. என்ன பிளான் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சவன். உங்க நிம்மதியை கெடுத்தவன் அவன். நான் ஜெயில ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தானே தெரியும். நம்ம படுற வலியும் வேதனையும் அந்த ராதாகிருஷ்ணன் அனுபவிக்கணும். அதை தெரிய வைக்க தானே நான் தப்பிச்சு வந்தேன். இப்படி எத்தனை நாளைக்கு தான் ஓடி ஒளியிறது? வண்டியை நேரா ராதாகிருஷ்ணன் வீட்டுக்கு விட சொல்லுங்க. அவனை ஒரே அடியோ போட்டு தள்ளிட்டு நானே போய் சரணடைஞ்சிடறேன். அப்போ ஜெயில எனக்கு கஷ்டமா இருக்காது, நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன். சரி சரி, கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கடா. அண்ணா, என்ன புரிஞ்சுக்கண்ணே? உனா, உன் மனநிலை எனக்கு புரியுதுடா. உன்னை தூக்கி வளர்த்தவன்னா நீ எவ்வளோ வேதனைப்படுவேன்னு எனக்கு தெரியாது. உன்னை புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே தான் அந்த ராதாகிருஷ்ணனை நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். அவன் அடிபட்டவன், அந்த வலி அவனை தூங்க விடாதுடா. அதனால தான் அவன் நம்ம தம்பியை கொன்னான், உன்னை அரெஸ்ட் பண்ணான், என்னை பிடிச்சே தீருவன் விரட்டிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நாளைக்கு நம்ம அந்த ராதாகிருஷ்ணன் பார்வையில் படாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். இதில் ஒன்றும் அசிங்கமோ அவமானமோ கிடையாதுடா. எல்லா மனுஷனும் எப்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கிறது கிடையாது. அந்த போலீஸ்காரனும் அசர்ற நேரம் வரும்.
அப்போ அவனை தூக்கிடுவோம். அது வரைக்கும் பொறுமையா இரு. ஆட வாங்க தலைவா, என்ன அங்கேயே நின்னுட்டீங்க? ம். உட்காரு தம்பி, உட்காராண்டா. சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேன்ல. சரி விஷயத்த சொல்லுங்க. இவன் நம்மால் தான் தலைவா, விஷயத்த சொல்லுங்க. ஒன்றும் இல்லடா, தம்பி ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அவன் தங்கறதுக்கு ஒரு சேஃப்டியான இடம் வேணும், அதான் கூப்பிட்டு வந்தேன். இந்த போலீஸ் அமளியெல்லாம் முடிஞ்சா அவனை நான் கூப்பிட்டு போயிடுவேன். அது வரைக்கும் அவன் இங்கே தங்கறதுல உனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே. அவ்வளோதானே, கவலையை விடுங்க. குணாவை நான் பார்த்துக்கிறேன், போதுமா? குணா, ரிச்சர்ட் நம்ம பையன்தான். நீ நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி நிம்மதியாக இருக்கலாம்டா. உனக்கு என்ன வேணா கேளு, உதவி ரிச்சர்ட் செய்வான். புரிஞ்சதா? கால நேரம் கூடி வரட்டும், அந்த ராதாகிருஷ்ணனை நான் பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் நீ இங்கே தாண்டா இருக்கணும். புரிஞ்சதா? சரிண்ணே. அப்போ நான் வரட்டாடா. சரி தலைவா. தைரியமா இரு, வரேன். ரிச்சர்ட். என்ன தலைவா? ஒரு நிமிஷம். இந்த வரேன். ரிச்சர்ட், அந்த ராதாகிருஷ்ணன் என்னையும் என் தம்பியும் பிடிச்சே தீர்வேன்னு அட்டம் பிடிச்சிட்டு அலையிறான். அவன் வேகம் புரியாம இந்த முட்டா பையன் அவனை தீர்த்து கட்டினா தான் நிம்மதியா தூங்குவேன்னு பைத்தியக்கார மாதிரி சுத்துறான். இப்படிதான் அவசரப்பட்டு சின்னவன் அற்பாயுசில் செத்து போயிட்டான். இவனையும் இழந்துட்டா என்னால தாங்க முடியாதுடா. இவனுக்கு ஒரு ஆபத்து வராம நீ தான்டா பார்த்துக்கணும். என்னடா? நீங்க நம்பிக்கையா போங்க தலைவா. இந்த ரிச்சர்ட் இருக்கான்ல, பாத்துக்குவேன், போங்க. சரிடா. குட் மார்னிங் மேடம். 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 மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் டாட். குட் மார்னிங்மா. உட்காரு. இட்ஸ் ஓகே, நாட் அ ப்ராப்ளம். சரி, நம்ம ஃபேக்ட்ரியில் எத்தனை யூனிட்ஸ் இருக்கு? 18. வாவ், 18. ஃபைன். எவ்வளோ ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க? 312. அட்லீஸ்ட் இந்த டீட்டெயில்ஸ் அது தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே, அப்ரிஷியேட்டபிள். நான் கமிங் டு த பாயிண்ட், நேற்றுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததில், லிஸ்ட் அவுட் எடுத்து பார்த்ததில் ஒரு 15% ஸ்டாஃப் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஒர்க் பண்ணுற சாக்கில் பொழுத ஓட்டிட்டு இருக்காங்க. and that you know very well. So what I have decided is, இந்த 15% ஸ்டாஃப் நமக்கு தேவையில்லை. I want to terminate them. What? என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு பெரிய ஷாக்? Daddy, think. ஒரு சின்ன டைல்ஸ் பாக்ஸ் தூக்கிறதுக்கு 3 ஆளுங்க தேவையா டாடி? பூஜா, ஒரு ஒர்க்கரை ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாலே பிரச்சனை ஆகுது.
நீ இத்தனை பேரையும் தூக்க போறேன்றியம்மா. வேண்டாம், வம்பாயிடும். Oh. Now, let me ask you something, huh? Daddy, நீங்க நடத்துறது ஒரு ஃபேக்டரியா இல்ல ஒரு ஆர்ஃபனேஜா? Come on, Daddy. நம்ம ஃபேக்டரியில தேவைக்கு அதிகமான ஆட்கள் இருக்காங்க. அவங்கள டெர்மினேட் பண்றதுல என்ன தப்பு? அதுக்கு இல்ல. Please. இதுல பயப்படுறதுக்கோ பாவ புண்ணியம் பார்க்கிறதுக்கோ அவசியமே கிடையாது. Because this is business, damn it. I'm sorry to misuse my language, okay? Daddy, you leave the responsibility to me, okay? ஆட்களை குறைச்சு இந்த வருஷத்தோட டர்ன்ஓவரை நான் டபுள் ஆக்கி காட்டுறேன். You want to see it? அதுக்கு இல்ல பூஜா, நீ Daddy, வந்து please, Daddy. எனக்கும் லேபர் லா தெரியும். இப்பவே யார் யாரை தூக்கணும்னு நான் ஃபைனலைஸ் பண்றேன். ஓகே? என்னப்பா சிவா, இப்படி எத்தனை நாளைக்கு தான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிட்டு இருப்ப? சாப்பிட்டு பொண்ணு கல்யாணத்தை பண்றதுக்கு பாரு. அதுக்கு தான் நானும் வெயிட் பண்றானே. குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை, அது முடிச்சு தான் பண்ண முடியும். சிவா, அவ புத்திய காமிச்சாப்பா. என்னாச்சு? ஆள் குறைப்புன்ற பேர்ல 24 பேரை வேலையை விட்டு தூக்கிட்டா. நோட்டீஸ் போல லிஸ்ட் ஓட்டி வச்சிருக்கா. அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். என் அறையின் ஜன்னல் திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சம்